அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படியொரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது என்றும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவி நேற்று இரவு சக மாணவரோடு பல்கலைக்கழக வளாகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது 2 நபர்களால் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் 2 நபர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்தி தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது என்று தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடந்து 12 ஆண்டுகள் கழித்து அதே போன்று ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடப்பது என்பது சட்டம் ஒழுங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னோக்கி தள்ளி இருப்பதை காட்டுவதாக எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனத்தில் முன்வைத்திருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதை தொடர்ந்து தான் சுட்டிக்காட்டிய போதெல்லாம் அதனை எப்படி மறுப்பது என்பதில் மட்டுமே முனைப்பாக இருந்த முதலமைச்சர் தனது குற்றச்சாட்டின் தீவிரத்தை உணர்ந்து கொஞ்சமாவது செயல்பட்டிருந்தால் இது போன்ற பல சம்பவங்களை தடுத்திருக்க முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவிலே தெரிவித்திருக்கின்றார். பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு கெட்டிருப்பதாக அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்வதுடன் அவர்களுக்கு அதிகபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்யுமாறும், மாநிலம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பிற்கான காவல் பணிகளை வலுப்படுத்துமாறும் தற்பொழுது முதலமைச்சரை வலியுறுத்தி இந்த பதிவினை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கின்றார்.